ஹாய் ஹலோ குட் ஈவினிங் ஆல். என்னடா லைஃப் இது, நம்ம லைஃப் மட்டும் ஏன்டா இப்படி இருக்குது, ஏன் நம்ம நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கூட தான் படித்தாங்க, ஆனால் இப்போ அவங்க நல்ல ஜாப்பில் இருக்காங்க, நல்ல சேலரியில் இருக்காங்க, மேரேஜ் ஆகிடுச்சு, சில பேருக்கு பேபிஸ் பிறந்துருச்சு. ஆனால் நம்ம மட்டும் ஏன்டா இன்னும் அப்படியே இருக்கோம். 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லைஃப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப் இன்னமும் இருக்குது. ஏன் நாம் நினைக்கிற மாதிரி ஃபிசிக்கலாகவோ, மென்டலாகவோ, ஸ்பிரிச்சுவலாகவோ, சோஷியலாகவோ, எக்கனாமிக்கலாகவோ ஏன் எந்த க்ரோத்துமே நம்ம லைஃப்பில் இல்லைன்னு நீங்கள் எப்போயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சுற்றி இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம், நெய்பர்ஸ் எல்லாம், என்ன பண்ணுற, வேலைக்கு போகிறியா, வீட்டில் தான் இன்னும் இருக்கியா, சும்மா இருக்கியா, இன்னும் அம்மா அப்பா காசில் தான் சாப்பிட்றியா, கல்யாணம் எப்போ, குழந்தைங்க எப்போ, அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படிடா அவங்ககிட்டருந்து தப்பிச்சு நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்தால் எங்கேயாவது ஓடி போயிடணும், மறைஞ்சிருக்கணும்னு எப்போயாவது நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க, நானும் அந்த மாதிரி தான் இருக்கேன். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது கல்யாண பேச்சு எடுத்தாங்கன்னா நம்மளையே நம்மளால் பார்த்துக்க முடியல, வரப்போகிற பார்ட்னரை மட்டும் நம்ம எப்படி பார்த்துக்க போகிறோம், அதனால் இப்போதைக்கு மேரேஜ் வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லி தள்ளி போட்டுட்ருக்கீங்களா? நீங்கள் மட்டும் இல்லைங்க, கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஒவ்வொரு கிராஜுவேட்டும் இந்த மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது ரொம்ப காமனான ஃபீலிங் ஆயிடுச்சு. நம்மளை விட நம்ம ஃப்ரெண்ட் நல்லா இருந்தால் நமக்குள்ளே வரக்கூடிய அந்த ஜெலஸ் ஃபீலிங், அந்த ஒரு நம்ம லைஃப் மட்டும் இப்படி இருக்கேங்கிற அந்த கோபம், விரக்தி, அந்த ஒரு சோகம் இப்போ எத்தனையோ கிராஜுவேட்ஸ் மனசுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் ஏன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இவ்வளோ நாள் நான் அப்படி இல்லையே, ஸ்கூலில் நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாது, காலேஜில் நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாது, ஏன் நான் மட்டும் இப்போ இந்த டைமில் இப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் ஒன்று தாங்க. ஸ்கூலில் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, காலேஜ்லேயும் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, எல்லோரும் நம்ம கூட ஒரே பாயிண்டில் ட்ராவல் ஆகி வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த காலேஜ் முடிக்கிற டைமில், கிராஜுவேட் ஆகிற டைமில் எல்லோரும் அவங்கவுங்க தனித்தனியாக போயிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனி இண்டிவிஜுவலாக ஆயிடுவாங்க. அது வரைக்கும் குரூப்பாக இருந்த எல்லோரும் இப்போ இண்டிவிஜுவல் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஸ்டினேஷனை போய் ரீச் ஆவாங்க. எல்லாரோட டெஸ்டினேஷனும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் அதுக்கு ரீசன் நிறையா இருக்குது. ஒருத்தர் முடிச்சுட்டு வராங்கன்னா அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி, அவங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்து அதுக்கான பாதையை சூஸ் பண்ணி தான் எல்லோரும் போகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட, நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஒரு கிராஃப் அவங்களோட கம்பேர் பண்ணி ஒரு கிராஃப் நம்ம வரைஞ்சி பார்த்தோன்னா அந்த கிராஃபில் அந்த ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்லாம் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் வந்துகிட்டே இருப்போம், சேமாக இருக்கும் அந்த கிராஃபு. ஆனால் அந்த கிராஜுவேஷனுக்கு அப்போ சில பேருக்கு மேலே போகும், சில பேருக்கு கீழே போகும், சில பேருக்கு அப்படியே இருக்கும், சில பேருக்கு கிறுக்கலாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கிராஜுவேஷனுக்கு முன்னாடி பின்னாடி நீங்கள் அந்த கிராஃப் வரைஞ்சி பார்த்திங்கனாவே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இதுதான் இப்போ நடக்கக்கூடிய நிதர்சனமான ஒன்று. அவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி நம்ம இன்னும் அது பண்ணலையே, நம்ம இன்னும் இது பண்ணலையே, இப்போ அந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 23-24 இயர்ஸ்லேயே, 20 இயர்ஸ்லேயே எல்லோரும் நான் எதுவுமே பண்ணல, என் லைஃபே வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சத்தியமாக எனக்கு தெரில, ஒருவேளை முன்னே இருக்க ஜென்ரேஷனில் இருக்கவங்கலாம் இவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. பட் நானே அப்படி தான், இவ்வளோ ஏஜ் தான் எனக்கு ஆகுதுன்னா ஏன் இவ்வளோ வருஷம் நான் சும்மா தான் இருந்தேன், என் லைஃபே வேஸ்ட்டு, நான் எதுவுமே பண்ணல, நான் ஏன் இப்படி இருந்துட்டேன், இப்போ இருக்க பசங்களாம் எப்படி இருக்காங்க பாரு, நான் என் லைஃபையே வேஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு தோணுது. ஆனால் ஏதாவது ஒன்று இந்த லைஃப்பில் நம்ம பண்ணிட்டு தான் இவ்வளோ நாள் வந்திருப்போம், பட் எதுவுமே பண்ணாத அந்த ஒரு ஃபீலிங் வருது. அதுக்கு மேபி சோஷியல் மீடியா ஒரு ரீசனாக இருக்கலாம். இப்போலாம் இருக்க குழந்தைங்க எல்லாமே அந்த போஸ்ட் போடுறாங்க. ஸோ அவங்க அச்சீவ் பண்ணது கண் கூட தெரியுது. பட் அந்த டைமில் சோஷியல் மீடியாலாம் அந்தளவுக்கு இல்லை. மேபி நான்லாம் ஸ்கூல் படிக்கிற டைமில் டெலிஃபோன் தான் வீட்டில் இருந்துச்சு, ஃபோன் தான் இருந்துச்சு, டெலிஃபோனு. அப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஆண்ட்ராய்டு வந்தது. அது வரைக்கும் அப்பா வீட்டில் ஒரு பேசிக் மொபைல் தான் வச்சுருந்தார். ஸோ அதில் கேம் விளையாடுறது, மெசேஜ் அனுப்புறது, இவ்வளோ தான், பெருசாக எதுவும் இல்லை. காலேஜ் லைஃப்பில் நான் போனதுக்கப்புறம் தான் ஆண்ட்ராய்ட் ஃபோனையே பார்த்தேன். ஸோ இப்போ இருக்க குழந்தைங்களாம் இப்போருந்தே போஸ்ட் போடுறாங்காட்டி அவங்க அவங்க அச்சீவ் பண்ணது, சின்ன விஷயம் பண்ணால் கூட அவங்களுக்கு அது தெரியுது. அதை அவங்க திருப்பி எடுத்து பார்த்தா கூட என் லைஃப்பில் இந்த ஏஜில் நான் இது பண்ணியிருப்பேன்னு அவங்களுக்கு தோணும். பட் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னே நமக்கு தெரில, அதுவும் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில. ஸோ அந்த இப்போ இருக்க ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணாவும் ஒரு எம்டி ஃபீலிங் வருது. ஏன் கூட இருக்க என் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணாலும் அந்த எம்டி ஃபீலிங் நமக்கு வரதான் செய்யுது. பட் இதெல்லாம் சீக்கிரம் சரியாயிரும் தான். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் டெம்ப்ரரி தான், இது பெர்மனெண்ட்டு கிடையாது. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இப்போ அந்த ஸ்டக்காக நம்ம அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக அப்படியே தேங்கி நிற்கிற மாதிரி இருக்குது அந்த ஃபேஸ் கண்டிப்பாக ஒரு டெம்ப்ரரி தான். நம்ம இது வரைக்கும் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருந்தே கூட வந்துட்டோம். ஸ்கூல், காலேஜ் லைஃப்பில் நம்ம சுற்றி ஒரு கிளாஸில் இருக்கவங்க அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ஒரு கேங்குன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஒரு ஒரு குரூப்பாகவே இருந்துட்டோம். இப்போ நம்மளை தனியாக விட்டங்காட்டி நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நம்ம
ரொம்ப குழம்பி போய் இருக்கும். அதுதான் உண்மையாலுமே இந்த கரியர் கைடன்ஸ், லைஃப் கைடன்ஸ்லாம், வாழ்வியல் பற்றி சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் இப்போ தான் புதுசாக வந்திருக்கே தவிர நமக்கு அந்த டைம்லலாம் இல்லை. இதை முடிச்சுட்டு நீ இதெல்லாம் எடுக்கலாம், இதை முடிச்சுட்டு இதெல்லாம் எடுக்கலாம், எல்லோரும் டாக்டர் எடுக்கிறாங்களா எடுங்க, எல்லோரும் இன்ஜினியர் எடுக்கிறாங்களா எடுங்க, அப்படி தான் இவ்வளோ நாள் போயிட்டுருந்தது. ஸோ அந்த கைடன்ஸ் நமக்கு வந்து இல்லை. ஸோ மேக்ஸிமம் இந்தியாவிலலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 23-24 இயர்ஸ் வரைக்கும் ஐயோ என் பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது, என் பையனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் குழந்த அப்படிம்பாங்க. அவங்க அம்மா அப்பா காசில் தான் நம்ம படிப்போம், எல்லாமே பண்ணுவோம், நமக்கு தேவையானது எல்லாமே வாங்குவோம். பட் ஒரு 24-25 இயர்ஸ் ஆகிடுச்சு, நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னாவே, ஒரு முடிச்சு 1 இயர் ஆகிடுச்சுனாவே உனக்கு என்ன, நம்மளை குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களே, நம்ம சுற்றி குழந்தைன்னு நம்மளை சொல்லிட்டு இருந்தவங்களே 7-7 வயசாகிடுச்சு, இன்னும் அம்மா அப்பா காசில் பண்ணுறியா, நீயே சம்பாதிக்க மாட்டியா, உன்னை தான் படிக்க வச்சிட்டோல, நீயே வேலை தேட மாட்டியா அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுவாங்க. 23 வயசு வரைக்கும் குழந்தைன்னு சொன்னீங்களேடா, 24 வயசில் என்னடா 7-7 வயசாகிடுச்சின்னு சொல்கிறீங்கன்னு நமக்கு ஏதோ பெரிய இடியை தூக்கி போட்ட மாதிரி இருக்கும். பட் இது ஒரு பெரிய பேர்டன் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அவங்களுக்கு நம்ம சொன்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட கடமைப்படி அவங்க படிக்க வச்சுட்டாங்க. ஸோ ஜாப் போய் சம்பாதிக்கிறது நம்மளோட இதுதான். பேரண்ட்ஸ் சம்பாதிக்கிறாங்க, அதே மாதிரி நம்ம சம்பாரித்து தான் ஆகணும். பட் இது 23 இயர்ஸில் இப்படி 24 இயர்ஸில் இவங்க அதை இவ்வளோ பெரிய இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேர்டன் தான் நமக்கு. நீங்கள் நினைக்கலாம் இதே மாதிரி தானே எல்லோரும் இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனும் இதே மாதிரி தான் இருந்தாங்க, அவங்களும் தான் முடித்தாங்க, அவங்களும் தான் வேலைக்கு போனாங்க. அஃப்கோர்ஸுங்க அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ எங்ககிட்டையும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இல்லை. பட் அந்த கம்பேரிசன் அதிகமாக இருக்குது. முன்ன என்ன யார் கூட கம்பேர் பண்ணுவாங்க அந்த ஜென்ரேஷனில்? என் வீட்டில் இருக்கவங்க கூட, என் அண்ணன் தங்கச்சி அவங்களோட, இல்லை என்னை சுற்றி இருக்கவங்க என் ரிலேஷனோட, என் நெய்பர்ஸோட, அவ்வளோதான் கம்பேர் பண்ணுவாங்க. பட் இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் எல்லா பக்கம் எல்லோரும் பண்ணக்கூடியது அதில் வந்து அவங்க போஸ்ட் போடுறாங்காட்டி இந்த உலகத்தில் என் ஏஜில் வேறு யார் என்ன பண்ணாலும் உடனே அவன் பற்றி அவன் ஏஜ் தான் உன்னை பண்ணுறான்னு அது எல்லாருக்கும் இப்போ தெரியுது. என்னை சுற்றி இருக்கவங்கள பற்றி மட்டும் எனக்கு தெரிஞ்சது, இப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லார் பற்றியும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கம்பேரிசன் இன்னும் அதிகம்தான் ஆகுது, பேர்டன் இன்னும் கொஞ்சம் அதிகம்தான் ஆகுது. பட் அதுக்காக நீங்கள் இப்படி லைஃப்பில் சும்மாவே இருக்க போகிறீங்களா, எதுவுமே பண்ணாமல் இருக்க போகிறீங்களா, இப்படி எனக்கு பேர்டன் ஆகுது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி எல்லாமே பண்ணாமல் இருக்க போகிறீங்களான்னு நீங்கள் எங்களை கேட்கலாம். இல்லைங்க, நாங்கள் எதுவுமே பண்ணாமலாம் இருக்க மாட்டோம். எங்களுக்கும் எங்கள் லைஃப்பை வந்து சரியாக கொண்டு போகணும், எங்கள் பேரண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கணும், என் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், நானும் ஒரு செல்ஃப் இண்டிபெண்டன்ட் விமனாக இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான். என்ன மாதிரி தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் முடிச்சுட்டு கிராஜுவேட் ஆனவங்களுக்கும் அதே எண்ணம் தான் இருக்கும். ஸோ நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம். மேபி இட் டேக்ஸ் டைம். எல்லாருக்கும் ஒரே டைமில் எல்லாம் கிடச்சிரும்னு சொல்ல முடியாது இல்லையா? சில பேர் அந்த சுச்சுவேஷனை வந்து ரொம்ப போல்டாக ரெசிலியண்ட்டாக ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து நாணல் மாதிரி எப்படி இருந்தாலும் அசையாமல் வந்துடுவாங்க. சில பேர் கொஞ்சம் அசைஞ்சு வருவாங்க. மேபி நாங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வரவங்களா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஃபீலிங் வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஃபீலிங்காக ஆகிடுச்சு. சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறதில்ல. பட் இந்த டாபிக் நான் ஏன் எடுத்து பேசணும்னு சொன்னேன்னா, இந்த டாபிக் பற்றி நிறையா இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் இருக்குது. நிறையா அப்ராட் கண்ட்ரீஸில் இருக்கவங்க நிறைய அதை பற்றி போஸ்ட் போட்டிருக்காங்க. பட் ஐ டோன்ட் நோ தமிழில் இந்த வீடியோஸ் இருக்கான்னு தெரில. இந்த 20s நம்ம லைஃப்பை வந்து நம்ம கோத்ரூ பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபேஸ். ஒரு டீன்ஸ்லேருந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு இதில் நிறைய நடக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லேட் டீன்ஸ் இருக்கும், காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கிராஜுவேட் ஆகிட்டு ஒரு நமக்கு என்ன கரியர் வேணும்னு நம்ம சூஸ் பண்ணி அந்த ஒர்க்கை கரெக்டாக ஜாயின் பண்ணி ஒரு சேலரி வாங்கி நம்ம பேரண்ட்ஸை பார்த்துட்டு மேரேஜ் வந்து பேபிஸ் வந்து ஸோ இந்த 10 இயர்ஸ் 20 to 30ங்கிற இயர்ஸில் நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய டெசிஷன்ஸ்லாம் எடுக்கக்கூடியது. ஸோ மேபி அந்த ஜென்ரேஷனில் இருந்தவங்க அவ்வளோ யோசிச்சாங்களான்னு தெரில. பட் இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கவங்களே ரொம்ப யோசிக்கிறோம், இது எவ்வளோ பெரிய ஃபேஸ், இதை நம்ம எவ்வளோ கரெக்டாக கொண்டு போகணும்னு. ஸோ யோசிச்சு ஒன்றும் பண்ணுறதான் இருக்குது. பட் ஐ ஹோப் ஸோ நம்மளோட கரியரை சீக்கிரம் நம்ம அடைஞ்சிருவோன்னு நானும் நம்புகிறேன். உங்களுக்கும் சொல்கிறேன், இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் ஸ்டக்காக இருக்கக்கூடியது ஒரு காமனானது தான். பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எஃபர்ட்ஸ் கொஞ்சம் போடுவோம். சில பேர்கிட்ட நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும், சில பேர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே, அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ட்ரை கொஞ்சம் பண்ணுவோம். நமக்கான டெஸ்டினேஷனை நம்ம அடைவோம். வித் பிரைட் கலர்ஸோடு நம்ம ஃப்யூச்சர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் வெரி வெரி சூன். ஸோ பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகேவா? பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஏதாவது ஒரு லைஃப் ஸ்கில் பற்றி ஏதாவது ஒன்று பார்ப்போம். அது வரைக்கும் நீங்களும் உங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்க, நானும் என்னை டேக் கேர் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கலாம். பாய்.